ஏப்பம், பர்ப்ஸ், இதுல பல வகை இருக்கு. ஒரு ஏப்பத்துக்கும் ஒரு காரணமும் இருக்கு. அதை ஒன்னொன்னா இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ கடைசியில ஒரு ஹெல்த்தியான ஏப்பம் எப்படி இருக்குன்றதையும் சொல்றேன். உங்க ஏப்பத்துல சாப்பாடோட டேஸ்டோ ஸ்மெல்லோ வருதுன்னா உங்களோட சாப்பாடு இன்னும் மேல் வயிறுல தான் இருக்கு, அதுக்கு மேல சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். ஏப்பம் பெருசாவோ சவுண்டாவோ வருது அப்படின்னா நிறைய கேஸ் உங்க வயிறுல ட்ராப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏப்பத்துல ஏதோ ஒரு தண்ணி மாதிரி மேல வருது அப்படின்னா உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். உங்க ஏப்பம் புளிச்ச ஏப்பமாவோ இல்ல அசிடிக்காவோ இருக்குதுன்னா அது உங்களுக்கு சிவியரான அஜீரண கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஏப்பம் அடுத்தடுத்து நிறைய வந்துகிட்டே இருக்குன்னா நீங்க ஃபாஸ்டா சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஏப்பம் நடுவுல வருதுன்னா அது நீங்க சாப்பிட்றத நிறுத்துங்கன்றதுக்கான சைன். ஏப்பம் ரொம்ப பேட் ஸ்மெல் இருக்கு அப்படின்னா உங்களோட வயிறுல உங்களோட ஃபுட்டு ரொம்ப நேரம் இருக்கு, கெட்டு போயிருக்கு, ரொம்ப சிவியரான அஜீரண கோளாறுன்னு அர்த்தம். ஏப்பம் எந்த ஸ்மெல்லோ எந்த சவுண்டோ இல்லாம வெறும் காத்து தான் வருதுன்னா அதுதான் ஹெல்த்தியான ஏப்பம். உங்களுக்கு இதுல எந்த மாதிரியான ஏப்பம்ன்றத நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கான ஹோமியோபதிக் ரெமெடியை நான் ரிப்ளை பண்றேன்.